சாரதா அந்த குடும்பத்தோட ரொம்ப ஒட்டி போயிட்டானா? வெட்டி விடுறதுக்கு பிளான் எனக்கு தெரியும். சாரதா டைரிங்கா என்கிட்ட மோதினாலும் ஆப்டரால ஒரு பொம்பளை. சேலையை அடிச்சு துவைக்கலாம், என்ன அடிச்சு துவைக்க முடியாது. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் நிலவரத்துல டெல்லிக்காரனுக்கு தண்ணி ஊத்துனியே, என்ன சொன்னான்? வெள்ளி விலை ஏறுமா? தேங்க்யூ. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா பார்ட்டி கொடுத்து சர்க்காரே என் பாக்கெட்ல போட்டுருவேன். கம்ப்ளீட் சில்வரை கவர் பண்றேன். கண்ணு, தான் மாமனார் தான் அண்ணனையும் அம்மாவையும் கொண்டு எதிரின்னு புரிஞ்சுட்டான்னா அந்த பிள்ளையோட குடும்பம் புயலாயிடுமேம்மா. அந்த புயல் உருவாகிறதுக்குள்ள எதிரி உயிரோட இருந்தா தானே? சாரதா? ஆமா சார். ஸ்டாக் மார்க்கெட்ல வெள்ளி தங்கம் விலையேறது தெரிஞ்சுக்கிட்டு அவனை வாங்கி பதுக்கி வைக்கிறானா? ஆமா, பட்ஜெட் வர்றதுக்குள்ள அவனுக்கு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் எப்படியோ கிடைச்சிருது. அந்த சீக்ரெட் அவனுக்கு எப்படி கிடைக்குதுங்கறத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். பட்ஜெட்ட மந்திரிகளா போடுறாங்க, கோடி கோடியா பணத்தை கொடுத்து இப்படி போடுங்கன்னு சில கோடீஸ்வரங்க சொல்றாங்க. அவ்வளவுதான். வெள்ளி விலை ஏற போது கம்ப்ளீட் சில்வர் ஸ்டாக்ஸ் வாங்கி பதுக்கி வைங்க. அவனோட அட்டகாசம் பணத்துலதான். இந்த இடத்துல அவன் முழங்கால உடைச்சிட்டோன்னா அவனை முழுசா தண்ணியில போட்டு அமைக்க. என்னாச்சு உனக்கு? டபுள் கேம் ஆடுறேன். வெள்ளி ஸ்டாக்க கம்ப்ளீட்டா ரெச்சட் சாரதா வாங்கிட்டான்னா இந்த இன்ஃபர்மேஷன் யாரடி அவளுக்கு கொடுத்தது? சத்தியமா நான் சொல்லல. நீல விடுறேன். ஸ்டாப் இட். உன் செல்வாக்குனால கம்ப்ளீட் கவர்மெண்ட் பெரிய மனுஷங்க அத்தனை பேருக்கிட்டையும் எனக்கு கனெக்ஷன் உண்டு. உனக்கு தெரியும். நீ பார்ட்டி தான் கொடுத்த, நான் பாடியே கொடுத்தவ. ஞாபகம் இருக்கு. லைட்டா ஒரு கால் போட்டு இந்த லைஃப் எனக்கு பிடிக்கல, உங்களையே வச்சுக்கிறேன்னு என்னை எச்சல் பண்ண கௌரவ பிச்சைக்கார அவனுக்காக நான் போன் பண்ணினா சார்ட்டர்ட் பிளேன் புக் பண்ணி என்னை தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் விக்கிற சரக்கு இல்லாம வெறும் போட்டு தான் போடணும். ரெடியா? ஹோல்ட் ஆன் பேபி, மை ஸ்வீட்டி. இத்தனை நாள் யார் யாரையோ மாத்தினேன், உன்னை மாத்தினா பல பேருக்கு ஒன்னு டின்னர் ஆக்கினாலும் என் இன்னர் ஹார்ட்ல யார் இருக்கா? நான் தான். Come on, cheers. வாசல் திறந்துதான் இருக்கு, நீங்க நுழையலாம், வாங்க. யாரும் இல்ல, அதுக்காக நான் பயப்படல. ஏன்னா 3வது கொலைய உன்னால பண்ண முடியாது, அத நான் தான் பண்ண முடியும். நான் சின்சியரா வர்றேன், நீ சீரியஸா போற. உன்கிட்ட பர்சனல் மேட்டர் பேசணும். ஸ்டாக் மார்க்கெட் வெள்ளி எல்லாம் நான் வாங்கிட்டேன், நீ ஷாக் ஆயிட்ட. அதான் என் புருஷனை நீ சாகடிச்ச, உன் பிசினஸ் நான் சாகடிக்கிறேன். தப்பென்ன? எனக்கு நீ தண்ணி காட்டுறியா? ஐ மீன், அன்னைக்கு நீ ஒரு கிளாஸ் தண்ணி கேட்ட, இன்னைக்கு 2 கிளாஸா நானே தரேன். எனக்கு எதையும் 2ஆ கொடுத்தா பிடிக்கும். அதே நேரம் உன் பிளானுக்கு பதிலா இந்த வீட்டை 2ஆக்கவும் தெரியும். கட்டடம் கட்டுறதுல நான் எக்ஸ்பர்ட். வீட்டை 2ஆக்குற பிளானுக்கு நீ எங்கிட்ட தான் வந்தாகணும். மறுபடியும் நம்ம சந்திச்சா கிளாஸ்ல தண்ணி கொடுக்க மாட்டேன், குடம் குடமா ஊத்துவேன், குடிக்க வைப்பேன். சம்மந்தி பணத்துக்கு குடம் தண்ணி ஊத்த வேண்டியது இந்த சம்மந்தியோட கடமை இல்லையா? தண்ணி யார் ஊத்துறான்னு பார்க்கலாம். தேங்க்யூ சார். சார், என் பேர் நாகலிங்கம், சாரதாவோட அண்ணன். கழுத்துல இருக்க துண்டடியா? பெரியமேன், இது எதுக்கு சார்? இந்த குடும்பத்தை துண்டு போடுற அதுக்கு. ஐயோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா வேட்டியை விரிச்சிருப்பனே, பணத்தை பொல பொலன்னு அவர் கொட்டிருப்பாரு. நான் ஒரு மடையன் பேண்ட போட்டுட்டு வந்துட்டேன், ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். அம்மாடி வாங்க மாமா. இப்பதாமா என்னமோ என் மனசு ஜில்லுன்னு இருக்கு. ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? அட நீ ஒண்ணு, கர்ப்பமா இருக்கிறியா? பிறக்க போற குழந்தைக்கு சொட்டர் பின்றியா? ஆமா, பிறக்க போகுது. ஏம்மா அழுத்துக்கிற? பின்ன காலையில டிஃபன் சாப்பிட உட்கார்ந்தா அம்மா கூட டிஸ்கஷன். ஆபீஸ் போனார்னா தூங்குனதுக்கு அப்புறம் தான் வருவாரு. அப்படியே நான் முழிச்சிருந்தா நான் டயர்டா இருக்கேன் அறுக்காதேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நீ எங்க இருந்து பின்றது? சொட்டதான் பின்னணும். மடி, நீ உலகம் தெரியாத சின்ன சிறு குழந்தை. சாரதா என்னுடைய தங்கச்சி தான். இருந்தாலும் அதனுடைய நடத்தையெல்லாம் பாக்குறப்ப கொமட்டிக்கிட்டு வருது. என்ன கொமட்டல்?
ஊர் உலகத்துல அண்ணியும் மச்சனனும் எப்படிமா நடப்பாங்க? கௌரவமா நடப்பாங்க. ஆனா இங்க எப்படி நடக்குது? அவன் மாடு மாதிரியா வளர்ந்திருக்கிறான். உள்ளங்கையில எண்ணெயை ஊத்திக்க வேண்டியது, உச்சந்தலையில போட்டு நல்லா அரைக்கி தேய்க்க வேண்டியது வயசு பையனை. அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் சீக்காய போட்டு நல்லா தேய்ச்சி வெந்நீரை கொட்டி துண்டுல துவட்ட வேண்டியது அந்த வயசு பையனை. அதுக்கப்புறம் கட்டி முத்தம் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் பாக்குறப்போ கொமட்டுக்கு வராம வேற என்ன வரும்? அது இருக்கட்டும்மா, ஆபீஸ் ரூம்ல அவங்க கட்டட பிளான போடுறாங்க, கட்டி பிடிக்கிறது எப்படின்னு பிளான் போடுறாங்க. எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதெல்லாம் உன் நன்மைக்கு தான் சொன்னேன். நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கிறேனே. உனக்கு சந்தேகமா இருந்தா நாளைக்கு சனிக்கிழமை தம்பி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பான், அப்ப பாரு. என்ன என்ன? ஏன் நான் தேய்ச்சி விடுறேனே. நீ சிலைக்கு தேய்ச்சி விடுற மாதிரி தேய்ச்சி விடுவ. அம்மா வருவாங்க, காய்ச்சின எண்ணெயை அவங்க பரபரன்னு தேய்க்கும் போது லுங்கிய சரியா கட்டிட்டு உட்காருடா. ஒழுங்கா காட்டுடா. அம்மா, மகாபலிபுரம் வேற போகணும், சீக்கிரம் வாங்க. வரேன்பா. நீ எங்க ட்ரிம்மா? நானும் உங்க கூட மகாபலிபுரம் வரேனே. இது அபிஷியல் பிசினஸ். பொழுதுபோக்கு அப்புறம் அடுத்த வாரம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா போய் 2 நாள். ஓகே கண்ணா, புறப்படலாமா? வர ராதா. இவங்க மகாபலிபுரத்துக்கு சைட் பார்க்கவா போறாங்க, சைட் அடிக்க போறாங்க. அங்க கடல் இருக்குது, நீச்சல் குளம் இருக்குது, எப்படி எப்படி விளையாட போறாங்களோ. போற வழியில புலிக்கோகை இருக்குது, இருட்டா இருக்கும். அங்க டபாஞ்சாலாங்கோ. உதட்டுக்கு லிப்ஸ்டிக் பூசிக்கிற மாதிரி அம்மாங்கிற பேர்ல நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயி போச்சு. ஒர்க் அவுட் ஆயி போச்சு. ராதா, நான் சீக்கிரமா வந்துட்டேன், அதுக்குள்ள படுத்துட்டேன். ராதா, இன்னைக்கு எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு வெயில் அலைஞ்சது, தலைய வலிக்குது. இந்த ஆயின்மெண்ட் கொஞ்சம் தேய்ச்சி விட. எனக்கு தேய்ச்சி விட தெரியாது. யூ ஆர் கரெக்ட். இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் எங்க அம்மா தான். எங்க அம்மா தான் ஃபேமிலி டாக்டர் மாதிரி. எனக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் கியூர் பண்ண அவங்களுக்கு தான் தெரியும். அம்மா, அம்மா, வாப்பா. ஒரே தலைவலி, தேய்ச்சி விடுங்களேன். சொன்னா கேக்குறியா? எண்ணெயை தேய்ச்சி குளிச்சிட்டு கடலை கண்டோன்னு ஸ்விம்மிங் வேற. இங்க பாரு, இனிமே லைஃப்ல நான் இல்லாம வாழ பழகிக்கணும். இது என்ன புது அட்வைஸ்? எவ்வளவு காலம் தான் அம்மாவே சுத்திட்டு இருப்ப? நான் இருக்கிற வரைக்கும் உங்களையே தான் சுத்திட்டு இருப்பேன். அவா, அம்மா தேய்ச்சி விட்டாதான் தலைவலி உடனே போகுது. ஏய், நீ என்ன தலகாணியால முகத்தை முடிக்கிட்ட? எனக்கும் தலைவலிதான். நான் தேய்ச்சி விடவா? ஓவர் ஒர்க். உங்களுக்கு ஏன் சமம்? படுங்க. ஏய், ஏதாவது சீரியஸ் ஆயிட போகுது. சீரியஸான டாக்டர் கூப்பிட்டுக்கலாம். நீங்க ரெஸ்ட்ங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து மறுபடியும் ஓவர் நைட் வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்குதே. கரெக்ட். நீ தான் பெஸ்ட் பண்ற. ஃபீலிங் இருக்காதா? ஹஸ்பண்ட் ஆச்சே.
ஓகே குட் நைட். நீ என்னவோ மாறி இருக்க. ஏமாறி இருக்கேன் அவ்வளவுதான். குட் நைட் மம்மி. கயிறை என் கழுத்துல கட்டிட்டு உயிரை அண்ணி மேல வச்சிருந்தா ஓ டோன்ட் பி ஸ்டூபிட். சட்ட பிரகாரம் நான் மனைவி, சந்தோஷத்துக்கு அவ சக்கரத்தியா? நான் பல்ல உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. கண்ணா என்னப்பாங்க? அது வந்து ஒண்ணுலமா ஜஸ்ட் ஒரு சின்ன. சரி சரி, மணி 8 ஆயிடுச்சு. இந்த கேஷ் பேங்க்ல கட்டிட்டு போயிடு. நான் அட்வொகேட்ட பாத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். மறக்காம சாப்பிட வந்துரு. சரிம்மா. ஏய், எந்த பேக்ரவுண்ட் வச்சு இப்படி நீ பேச ஆரம்பிச்ச? எந்த பிளாக் ஆடும் மனசை இப்படி பாய்சன் பண்ணா? கல்லுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் தெரியாம நாய் தான் காலை தூக்கும், நான் தூக்க மாட்டேன். உன்னை கல்ச்சர்னு நினைச்சேன். இப்படி காட்டு மிராண்டி புத்தி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை என் வைஃபா ஏத்திருக்கவே மாட்டேன். இவ்வளவு கேவலத்தன்மை இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நானும் உங்களை புருஷனா ஏத்திருக்க மாட்டேன். டிசைடடா பேசுறியா? முடிஞ்சா டைவர்ஸ்க்கே போயிடுவேன். ஓ, உன்னை லவ் பண்ண பாவத்துக்காக இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீ மாறல,